அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2026 வருஷம் வியாழக்கிழமை. பராபவ வருஷம் ஆணி மாதம் 32வது நாள், மிதுன மாதம் கிரீஷ்ம ருது, உத்தராயண புண்ணிய காலம். இன்றைய திதி த்விதியை திதி. இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு தாயார்கிட்ட இருந்து ஏதாவது சிறு கவலைகள் தரக்கூடிய விஷயங்கள் வரலாம். மெயினாக அது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இன்னைக்கு அலுவலகத்தில் வேலை செய்யும் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா காரணமே இல்லாமல் சின்ன சின்ன உராய்வுகள் வரும் உங்களோட கொலீக்ஸ் கீழே. பட் ஃபேமிலி லைஃப் நல்லா தான் போகும். கணவன் மனைவிக்கு இடையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்மூத்தான நாள். ஆரோக்கியம் நல்லா இருக்குது. வருமானம் வேலைக்கேற்ற கூலி. தொழிலாளர்கள்லாம் ரொம்ப உழைச்சி தான் இன்னைக்கு சம்பாதிக்கணும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள். அவ்வளோ ஒரு சிறப்பான நாள். நல்ல தைரியம், நல்ல பண வருவாய், மூத்த சகோதரர்கள் அவர்களிடமிருந்து நல்ல ஆசீர்வாதம், அரவணைப்பு, ஆதரவு, தனம் விருத்தியாகிறதுக்காக சொல்லக்கூடிய ஐடியாஸ் அவங்களுடையது அமோகமாக இருக்குது. இன்னைக்கு உங்கள் வாழ்நாளிலேயே இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக அமையும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசிக்கு இன்னைக்கு சுமாரான பலன்தான். நாள் கொஞ்சம் கடினமாகத்தான் போகும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், தன பாக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் மந்தமாக இருக்குது. அதனால் மனத்தளர்ச்சி அடைய வேண்டாம். கடைசியில் நீங்கள் பண்ண முயற்சி காரியமாகி கைகூடும். மாலை நேரத்திற்கு பிறகு உங்களுடைய நாள் மிக இனிமையாக அமையும். வாழ்த்துக்கள். கடகராசி, இன்னைக்கு மானசீகமாக மனோரீதியாக நல்ல தைரியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் தொய்வு இல்லாமல் நன்றாக செய்து முடிப்பீர்கள். ஒன்று. ரெண்டாவது இந்த தன பாக்கியம் நல்ல சீராக இருக்குது. இன்னைக்கு சுய தொழில் புரிவோர்கள், ஆலோசனை தொழில் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லாவே இருக்குது. கான்செப்ட் செல்லிங் இவங்களுக்கெல்லாம். பட் உடல் ஆரோக்கியம்னு பார்த்தால் ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒரு 4 மணி 5 மணி வாக்கில் கொஞ்சம் உடல் அயற்சி வரும். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. சிம்மராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான நாள். ஏன்னாக்கா அவசியம் இல்லாமல் நீங்களாக ஒரு புது வேலையை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசியம் இல்லாத அலைச்சல்களை செய்வீர்கள். இங்கேருந்து ஒருத்தர் இருக்க மாட்டார்னு தெரிஞ்சு கூட சும்மாவது போய் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை மேலோங்கும். அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் இடத்துல இருந்து வேலை பாருங்கள். தனபலம் குறைவில்லாமல் இருக்கின்றது. அதிகமான ஆசைப்பட்டு மன உந்துதலால் இந்த வீணான அலைச்சல்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. நேர விரயம் மிச்சம், பண விரயம் மிச்சம். தேவையில்லாத ப்ராப்ளம்ஸையும் அவாய்ட் பண்ணணும். அண்ட் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் சந்திரன் இருக்காரு. அதனால செய்தொழிலில் நல்ல லாபம் வரும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளோட அன்பும் ஒரு அரவணைப்பும் அப்ரிசியேஷன் அவங்களுடைய பாராட்டுதல்களும் கிடைக்கும். நல்ல நாள். ஆரோக்கியம் நல்லா இருக்குது, தனம் நல்லா இருக்குது,
வரக்கூடிய வருமானத்தில் சேமிப்பு எல்லாம் செய்யக்கூடிய லெவலுக்கு உங்களுடைய வருமானம் நன்றாக உள்ளது. வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டே. எதில்? உத்தியோகஸ்தர்கள், சிறு தொழில் செய்பவர்கள், உற்பத்தி பொருள்கள் செய்பவர்கள், தொழில்துறையில். அதாவது இன்றைய தனஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கர்மஸ்தானாதிபதியோட பலம் நல்லா இருக்கிறதுனால செய்தொழில், சிறு தொழிலாக இருந்தாலும், குறுந்தொழிலாக இருந்தாலும், உற்பத்தியாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல லாபம் வரும், நல்ல வியாபாரம் அபிவிருத்தி ஆகும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. நல்ல முழு எனர்ஜியோடு தான் இருப்பீங்க நாள் முழுக்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பெரிய ஒரு ரிலீஃப். கடன் தொந்தரவு, உடல் உபாதைகள், ரொம்ப நாளாக உங்களை வாட்டிட்டு இருந்த உடல் உபாதைகள்லேருந்து விடுபடுவீங்க. கடன் தொல்லையிலிருந்தும் மீண்டு வந்துடுவீங்க. இந்த சுயமாக தொழில் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். யாரோ ஒருத்தங்க நல்ல ஒரு அட்வைஸ் இல்லை ஒரு சஜஷன் அந்த மாதிரி காட்டுவாங்க, ஒரு ஐடியா. அதில் பிக்கப் பண்ணிக்குவீங்க. நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லா சந்திராஷ்டம ராசிக்கும் நான் சொல்கிற அதே அட்வைஸ் தான். கவனமாக இருங்க. வார்த்தைகளில் கட்டுப்பாடு தேவை, உணவில் கட்டுப்பாடு தேவை, வாகன வேகத்தில் கட்டுப்பாடு தேவை. கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சஃபர் பண்ண மாட்டீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நல்லா தான் இருப்பீங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்னைக்கு மகர ராசிக்கு 7வது வீட்டில் தான் சந்திரன் இருக்கார். உங்களோட ராசி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு உராய்வுகள் வந்து போகும். வரும், வந்த நேரத்திலே உடனே போயிடும். சல்லுன்னு விழுவீங்க. அதுக்கப்புறம் சரியாயிடும். இன்றைக்கி உங்களுக்கு தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் ரெண்டுமே நல்லா இருக்குது. அதனால் உங்களுடைய தொழிலும் சரி, உங்களுடைய உத்தியோகமும் சரி, வேலைக்கு செல்வார்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லா நிம்மதியாக வீட்டுக்கு திரும்ப வருவீங்க. தனம் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது. குடும்பத்தில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, சாதாரணமாக இருக்கு. ஒன்றும் பயப்படுற அளவுக்கோ இல்லை எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கோ இல்லை. ஆனாலும் பிரயாணத்தின் பொழுது வேறு இடத்துல, ஒரு புது இடத்துல போய், அவுட் ஆஃப் த டவுன் போய், ஒரு கிராம ரீதியாக இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன உணவகத்தில் உணவு அருந்தும் பொழுது ஆரோக்கியம் குறையலாம். இன்னைக்கு சாப்பிட்ற ஃபுட்டு நாளைக்கோ நாளன்னைக்கோ உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணலாம். வீட்டிலிருந்து குடிநீர் எடுத்துக்கொண்டு அதை போய் குடிக்கவும். முடிஞ்சால் வீட்டிலையே ஏதாவது சின்னதாக பலகாரம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வழியில் சாப்பிடுங்க. வெளி உணவை கண்டிப்பாக தவிர்க்கவும். இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அறிவுரை. அதை ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்னைக்கு பொதுவாக எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு தேவையில்லாத வாக்குவாதம், அதுவும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள், அதில் மீனராசி இருக்கிறவங்க தேவையில்லாத ஏதாவது ஒரு வாக்குவாதம் இல்லை ஒரு கண்டிப்பு, அந்த கண்டிப்பை குழந்தைகளை ஏற்றுக்காமல் திரும்ப பதில் பேசுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். பொறுமையாகவே இருங்க. நீங்களும் ரைட்டு தான், அவங்களும் ரைட்டு தான். பட் அந்த நேரத்தில் எதிராளிகள் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேற ஒன்றும் இல்லை. ஆரோக்கியம் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, வேற ஒன்றும் பெருசாக குறைகள் எதுவும் இல்லை. சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். அன்பான கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பான
வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நமஸ்காரம். இந்த ஸ்கூல்ல எல்லாம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கரிக்குலம் அப்படின்னாக்கா ஒரு சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன், புக் வழியா படிக்கிறது, பிராக்டிகல்ஸ் பண்றது. இதை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா விளையாட்டுத்துறை இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் இது ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்கு, வாத்தியங்கள் கற்றுக்கலாம், கராத்தே கற்றுக்கலாம், ஸ்விம்மிங் கற்றுக்கலாம், ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கலாம். இந்த மாதிரி படிப்பை தாண்டின எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிறது. அது வாழ்க்கைக்கு லாபகரமாக இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் அதை கற்றுக்கொண்டு பின்னாளில் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ இல்லை ரொம்ப கவலைகளோடையோ வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அது மூலமாக ஒரு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். ஒரு குழந்தைக்கு இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ட்ரம்ஸோ இல்லாட்டினா கீபோர்டோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஃபைன் ஆர்ட்ஸில் போட்டு விட்டிங்கன்னா அவங்க பாட்டு அமைதியாக தனியாகவோ ஏதோ ஒரு இடத்துல அதை வாசித்து அவங்க சந்தோஷமும் மன அமைதியும் பெறுவார்கள். அதனால் குழந்தை பருவத்தில் இந்த அந்த மாதிரியான மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் மெயினாக நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். குழந்தைகளை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதுலையாவது அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் சேர்த்து விடுங்க. இது நீங்கள் படிப்பு, பணம், அந்தஸ்து இதெல்லாம் சேர்த்து வைக்கிறத விட அவங்க மன அமைதிக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து எல்லாரும் பண்ணி கொடுங்க. நமஸ்காரம்.